ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது என்னோடய ஸ்டைலில் உள்ள ரசம். எண்ணெய் போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு, பாருங்கள் இந்த ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக வெந்தயம், அதாவது இங்கே உழுவான்னு சொல்லுவாங்க மலையாளத்தில், இதுக்கு பேர் உழுவா போட்டாச்சு. வத்தல் மிளகு காஞ்சது போட்டிருக்கேன். அதை இது நம்ம வீட்டிலே அரைச்சி வச்ச ஜீரகம், குருமிளகு, வெள்ளைப்பூடு, 2 பச்சை அது காஞ்ச வத்தல், இதையும் அது கூட போடுறாங்க. அதனால் நம்ம சிம்மில் வச்சுட்டு செய்யணும். எல்லாம் கரிஞ்சு போனால் அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது நல்லா நம்ம எண்ணெயில் கொஞ்சம் கிளறி விட்டுட்டா போதும். ரொம்ப நம்ம இதை கறியை விட வேண்டாம், கரிஞ்சால் அவ்வளோ நல்லா இருக்காது. நான் தக்காளி, பச்சை மிளகு, நம்ம தோட்டத்தில் பின்னாடி இருந்த பச்சை மிளகும், மஞ்சப்பொடி, உப்பு, காயப்பொடி எல்லாம் சேர்த்து நான் அப்புறம் மிக்சியில் நான் தக்காளியை அரைச்சி தான் வச்சுருக்கேன். அரைச்சி இந்த பாருங்க இப்படி கரைச்சி எடுத்துட்டு எல்லாம் மல்லியெல்லாம் கருவேப்பிலை எல்லாமே இதிலேயே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இந்த அரைச்சி வச்ச கலவையை ரசம்னா என் வீட்டில் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் புளியும் நமக்கு இந்த விதையெல்லாம் எடுத்த பொடி தாங்க. அதனால் நம்ம மல்லி இலையும் வத்தலும் பச்சை மிளகு மட்டும் தான் நமக்கு காயில் கிடைக்கும். வேறு உப்பெல்லாம் நான் போட்டதுனால அவ்வளோதாங்க ரசம். இப்போ இதை நாங்கள் கொதிக்க விடாமல், கொதித்தா நல்லா இருக்காது ரசம். கொதிக்க விடாமல் நம்ம இப்படியே கொஞ்சம் அடைச்சி வச்சோம்னா ஒரு 5 நிமிஷம் கூட தேவைப்படாது. நம்ம கொஞ்சம் நல்லா நுர மாதிரி இந்த சென்டரில் பார்த்திங்களா நுர மாதிரி வரும் வெள்ளை கலரில். அந்த சமயத்தை நம்ம இறக்கி வச்சுட்டு பரிமாறலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.